ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து பப்ளிஷ் செய்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் தீபத் திருவிழா லாஸ்ட் மண்டே அன்னைக்கு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஈவினிங் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய டிடிடியினுடைய மேரேஜ் ஹாலில் செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. மிகுந்த பக்தியுடனும் மற்றும் சமய சிறப்புடனும் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டு இருக்குது. டிடிடியினுடைய சார்பில் கார்த்திகை தீபத் திருவிழா இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் பூஜா ஹிட்ஸ் 1400 பூஜா ஹிட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு பக்தருக்கும் 365 திரிகள் வழங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் நல்ல நற்பண்புகளை குறிக்கக்கூடிய நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டு இருக்குது. இந்த கார்த்திகை மாத தீபத் திருவிழா நிகழ்ச்சியில் பிரமிக்க வைக்கக்கூடிய 5,11,000 விளக்குகள் ஏற்றப்பட்டு முழு இடமும் விளக்குகளால் ஒளிரச் செய்து அந்த இடமே மிகப்பெரிய தெய்வீக சூழலை உருவாக்கி இருக்காங்க. இதில் மொத்தம் கலந்து கொண்ட பக்தர்கள் 1500 பக்தர்கள் கலந்துருக்காங்க. கார்த்திகை தீபத் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டிடிடியினுடைய சார்பில். நாளை நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறப்போகுது. இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தாயார் கோவிலில் லட்ச குங்குமார்ச்சனை நடைபெற்று இருக்குது. கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம் நாளை ஸ்டார்ட் ஆகிறதால பத்மாவதி தாயார் கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நேற்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி நடைபெற்று இருக்கு. அதை முன்னிட்டு காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்று உள்ளது. கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவத்துக்கான கொடி ஏற்றம் அதாவது அங்குரார்ப்பணம் நாளை நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடைபெறப்போகுது. திருமலையில் பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டு வரக்கூடிய PAC 5 அப்படிங்கிற நியூ பில்டிங் பற்றின ரெவ்யூ மீட்டிங் டிடிடியோட EO அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது அதை வெகு விரைவாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குமாறு டிடிடி EO அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ்கிட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செய்ய முடியாது அப்படின்னு டிடிடி EO இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்காக கட்டக்கூடிய இந்த PAC 5 இந்த நியூ பில்டிங்கில் அன்னப்பிரசாதம் டைனிங் ஹால், கல்யாண கட்டா அண்டு டிஸ்பென்சரி ஃபெசிலிட்டிஸ் பற்றி நேற்று நடந்த ரெவ்யூ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. சீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரா கோவிலினுடைய கார்த்திகை மாத வனபோஜனம் நிகழ்ச்சி மழையின் காரணமாக நவம்பர் 27ஆம் தேதி இன்று கோவிலுக்குள்ளேயே நடைபெற்றதாகவும் இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ் ரிலீஸில் தந்திருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் துவாதசி அன்று இந்த வனபோஜனம் நிகழ்ச்சி வருடம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. நேற்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 64,525 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. 19,880 பக்தர்கள் முடிகாணிக்கை தந்திருக்காங்க. 3.53 கோடி உண்டியல் காணிக்கையாக மலையப்ப சுவாமிக்கு பக்தர்கள் செலுத்தி இருக்காங்க. இன்று காலை 7:30 நிலவரப்படி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 8 மணி நேரம் வரைக்கும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. CRO ஆஃபீஸினுடைய அக்கமடேஷன் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 955 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாகவும் டோட்டலாக இருந்தது 955 ரூம்ஸ். இன்று காலை ஸ்டேட்டஸ் படி 890 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இது 50 ரூபா 100 ரூபா ரூம்ஸ் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன். 1000 ரூபா 1500 ரூபா ரூம்ஸ் அவைலபிலிட்டி எதுவும் நமக்கு டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து ஷேர் பண்ணலை. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பக்தர்களுக்கு ஆஸ் யூஷுவலாக எப்பவும் வழங்கக்கூடிய 3000 SST டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணப்பட்டு இருக்குது. திருப்பதியில் விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அலிபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள் எல்லாம் இன்றும் மற்றும் நாளைக்கான
நவம்பர் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன் இந்த 3 இடங்கள்லையும் 2567 டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்குது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.